ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பெண்களோட அடக்குமுறையை அதை மீட்டெடுக்கணுன்றதுக்காக எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு எப்படியாவது தமிழ் செல்வியை ஜெயிச்சாகணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு இங்கே பாரு மாப்பிள்ள, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ள. தங்கச்சி எதிர்த்து நீயும் உன்னை எதிர்த்து தங்கச்சியும் இப்படி போட்டி போட்டு நிற்கிறத என்னால் பார்க்க முடியல. நீ தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கோயா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. என்ன கருப்பண்ண நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் நம்ம சேது மாமாவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்போது சேது மாமாவுக்கு எதிராகவே வந்து நிற்கிறா அந்த தமிழ்ச்செல்வி. அவளை மன்னிச்சு எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே பாருங்க மாமா, அவளை ஜென்மத்துக்கும் நீங்கள் மன்னிக்கவே மன்னிக்காதீங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் சேது மாமாவை குழப்பி விடுறல வேலைன்னா வேண்டாம். மாமா இப்போது கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்காரு, அதே ரூட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க மாமா, உன்னோட தங்கச்சியை பற்றி என்கிட்ட ஏதாவது பேச வந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு நம்ம கருப்பை திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது மண்டையை எப்படியாவது கழுவி ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம சேதுக்கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் நடக்கணும். தமிழ்ச்செல்வி கேஸை வாபஸ் பண்ண சொல்லி ஒரு 4 ரவுடிங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு கேஸை வாபஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல இருந்து எப்படி வாபஸ் வாங்க முடியும்? அவள் கண்டிப்பாக வாங்க மாட்டா, அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நல்ல விஷயத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேதும் எதுவுமே யோசிக்காமல் ஐஸ்வர்யா நம்ம நல்லதுக்கு தான் சொல்வாளோ அப்படின்னு நினச்சி 4 ரவுடிங்கில் வீட்டுக்கு, அதாவது தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு அனுப்பி வச்சு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இந்த எலெக்ஷன்ல இருந்து நீ விலகலைன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையே கருவறுத்துருவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரவுடிங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா, உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களை யார் அனுப்புனது சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், எங்களெல்லாம் யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு தைரியமாக அனுப்புனவரே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வர சொன்னார். உங்கள் புருஷன் தான் என்னை அனுப்பி வச்சதே. உங்கள் புருஷன் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷனில் தோக்க தானே போகிறீங்க, எதுக்காக இப்போது எலெக்ஷனில் நின்று நீ அசிங்கப்படணுன்றதுக்காக உன் மேலே ஒரு கரிசனைப்பட்டு எங்களை விட்டு இதை சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லவும், பயந்து போய் என்கிட்ட வந்து இந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லிட்டு, என்னமோ நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளு மாதிரி பேசிக்காதீங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி விரட்டி அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா பிளான் போட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு சேது மேலே இந்த பழியை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காலையில் நம்ம தமிழ்ச்செல்விக்கு அதாவது போலீஸ் கால் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, உங்கள் அப்பாவை 4 அடையாளம் தெரியாத 4 பேர் கொன்னுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த சேது தானே, அந்த சேதுவை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தனம் இருந்துட்டு, அக்கா என்னக்கா அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பா எந்த ஒரு பாவமும் பண்ணலையே, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு தானே வந்தோம், ஆனால் எப்படிக்கா அவங்களால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? இங்கே பாருடி, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, நீங்கள் தான், அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி பேசுவாங்கடி, அதனால் அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன், அப்பாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம அவங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னோட அப்பாவோட நீதிக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, குரல் எழுப்புறாங்க. அதே மாதிரி அதாவது நம்ம லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியை தேர்தலில் நிற்க வச்சாங்கள்ல, அவங்க வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்காக குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மகளிரெல்லாம் ஒன்று கூடுறதுனால போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல, சேதுவை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரெஷர் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சேது இருந்துட்டு இது எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே கேட்காம போலீஸ் நம்ம சேதுவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், ஏற்கனவே என்ன இப்படி ஒரு கொலை கேஸில் தான் என்னை கூட்டிகிட்டு போனீங்க, ஆனால் கொலை பண்ணது
நான் இல்லைன்னு நிரூபணம் ஆச்சுல்ல, அதே மாதிரி தான் என் பையன் இதை பண்ணலைன்னு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக என் பையன் மேலே கையை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிக்கணும் எப்படி விசாரிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என் பையன் மேலே நீங்கள் ஒரு அடி அடித்தா கூட கண்டிப்பாக அவங்க யாருமே சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆதாரம் திரட்டுறதுக்காக போயிடுறாங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம நீதிமான் இருக்கார் இல்லையா, நீதிமான் தான் இது எல்லாத்தையுமே நம்ம அதாவது ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சித்ரா இவங்க 3 பேரும் பிளான் போட்டு அந்த நீதிமானை வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த நீதிமான் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் போய் நீதிமான் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நீதிமான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே நம்ம நீதிமானை அடிச்சு அப்படி தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து நம்ம போலீஸ் முன்னாடி, இங்கே பாருங்கள் சார், இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த பரதேசி நாய் தான், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் ரொம்ப ஆவேசமாகவும் நம்ம நீதிமன்றம் காட்டவும், சார் இப்போ தான் சார் இவனை ஜெயிலில் போட்டிங்க, எப்படி சார் இவன் வெளியில் வந்தான், இவனை நீங்கள் எப்படி வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு போலீஸை கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், இவங்களை எல்லாரையும் ஜாமீன் எடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், ஜாமீனோடு வந்தால் நாங்கள் ஜாமீனில் வெளியே விட்டு தானே ஆகணும், நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும், எங்களால் வேறு இன்னும் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சார், என் பையன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் இப்போ நிரூபிச்சிட்டேன்ல, முதல்ல என் பையனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்கமும் சேதும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்பாவை இழந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமாக இருந்தாலையும் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, இங்கே பாருடி, நீ எனக்கு எதிராக நிற்கிறேன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாதுடி, என்னை வச்சு யாரும் உங்ககிட்ட மிரட்டி இருக்காங்க, அதே மாதிரி நாங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி சித்தரித்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை கூட நீ புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த என் மேலே போய் கேஸ் கொடுத்துருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும், இப்படி பச்சையாக நடிக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்லேருந்து நான் இந்த எலெக்ஷன்லேருந்து வெளியே வந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக எனக்கும் சரி என் அப்பாவுக்கும் சரி ஒரு நீதியை வாங்கி கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன், அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எலெக்ஷன் டேட்டும் நெருங்கிடுது. தன்னோட அப்பாவோட தான் அப்பாவை இழந்த ஒரு சோகத்துலேயும் ஆவேசத்துலேயும் கோவத்துலேயும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எலெக்ஷன் டேட்டு நாளைக்கு, எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு பதறிட்டு பயத்தில் ஒரு பக்கம் நம்ம சேதுவும் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேது, நீ பயப்படாத, எதுக்காக நீ பயப்படணும், நீ பயப்பட்டு உன்னை நீ தாழ்த்திக்காத சரியா, கண்டிப்பாக நமக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் காலையிலேயே போய் எலெக்ஷன் பூத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஜெயிப்பனா நீ ஜெயிப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் ரொம்பவே கஷ்டத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே 2 பேரும் குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தராக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே போகிறாங்க. போட்டு முடித்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு லக்ஷ்மிகிட்ட கேட்கவும், லக்ஷ்மி இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னை மாதிரி ஒரு தைரியமான ஒரு பொண்ணை நான் சத்தியமாக எங்கேயுமே பார்த்ததில்லை தெரியுமா, உன்னை பார்த்து எனக்கும் இன்னும் தைரியம் வருது தெரியுமா, இங்கே பாருங்கள் மேடம், உங்களை பார்த்து தான் மேடம் நிறைய பேருக்கு தைரியம் வரும், நீங்களே என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லலாமா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரியும் சாவித்ரி, அதுக்கப்புறம் நம்ம சித்ரா, அதுக்கப்புறம் மோகனா, மலர், நம்ம அப்பத்தா, கருப்பு, வடிவு அப்படின்னு எல்லாருமே எலெக்ஷன் பூத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அது ரிசல்ட்டு அறிவிக்கிற நேரம், அதனால் அது எதிர்ற 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும்
யார் ஜெயிச்சு ஆ யார் ஜெயிச்சிருக்கா, யார் தோத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு தொகுதியிலயும் யார் ஜெயிச்சுக்கிறது, யார் தோத்துக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரிசல்ட்டும் வந்துடுது. ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு தொகுதியிலேருந்து வருது. 5000 வாக்குகள் முன்னணியில் நம்ம சேது வந்து முன்னணியில் இருக்கவும் அப்படின்னு தான் சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை பார்த்து சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இனிமேல் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா நம்ம தான்ப்பா 5000 வாக்குகள் முன்னணியில் இருக்கோம், கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேதுவோட சந்தோஷத்தை அப்படியே கெடுக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த தொகுதியில் 11,000 வாக்குகள் முன்னணியில் நம்ம தமிழ்ச்செல்வி முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 11,000 வாக்குகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சேது வந்துட்டு, அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேது, இப்போ தானே 2 தொகுதி அறிவிச்சிருக்காங்க, இன்னொன்று எத்தனை தொகுதி இருக்குது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துலேயும் பயத்துலேயும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கடைசி முடிவாக நம்ம தமிழ்ச்செல்வி தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக லக்ஷ்மி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட போராட்ட குணத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ உனக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு. அந்த பவரை வச்சு இந்த உலகத்தில் உன்னால் என்னென்னலாம் மாற்ற முடியுமோ அது எல்லாத்தையும் மாற்றி நீ தான் கட்டமைக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த அடக்குமுறையை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்களை குத்தி காட்டுற மாதிரி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க மாமா, அவளை சும்மாவே விடக்கூடாது மாமா, எப்படி மாமா நீங்கள் அவளை எலெக்ஷனில் நிற்க விட்டீங்க, இப்போ பாருங்கள் நம்மளை ஜெயிச்சு நம்மளை அசிங்கப்படுத்திட்டால, இனிமே நீங்கள் வெளியே முகங்காட்டி 4 பேர்கிட்ட பேச முடியுமா, இல்லை வெளியே தான் போக முடியுமா, எப்படி மாமா அவளால் இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் இதை நம்பவே முடியல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, ஏண்டி இதெல்லாம் பண்ண, ராஜாங்க பார்த்தியா, அவன் எவ்வளோ கம்பீரமாக இருந்தவன் தெரியுமா, இப்போது தலை குனிஞ்சு போகிறான், எல்லாமே உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, எப்படி அம்மாச்சி அவங்களும் அதாவது அவங்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, நாங்களும் பிரச்சாரம் பண்ணோம், எங்களோட கொள்கைகள் மக்களுக்கு பிடிச்சதுனால தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் கொடுத்த வாக்குகளை கண்டிப்பாக மக்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன், இது இது அந்த கடவுள் மேலே சத்தியம். அதே மாதிரி தான் இந்த வாக்குகள் எல்லாமே உண்மையாக இருந்து நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணனா அடுத்த எலெக்ஷன்லேயும் நான் தான் ஜெயிப்பேன். கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நான் கண்டிப்பாக அதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, எங்கள் வீட்டில் உன்னை கொடுமையாக படுத்துக்கிட்டு இருந்தோம், உன்னை ராணி மாதிரி தலையில் தூக்கி வச்சு தாண்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், எப்படி உன்னால் எப்படி பேச முடியுது, இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை என்னை தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுறதும், அதுக்கப்புறம் 6 மாதம் என் மேலே ஒரு பெரிய பழியை, நான் பண்ணாத ஒரு தப்பை என் மேலே தூக்கி போட்டு என்னை கீழே போட்டு பந்து மாதிரி நீங்கள் விளையாடுறதும், இது எல்லாமே நடக்கிற விஷயம் தானே, இதை நினச்சி நான் வருத்த போகிறதும் கிடையாது, இனிமேல் கவலைப்பட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அப்பத்தாக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஏன்னா என்ன பேசுறது, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவள் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டாலே, அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. 6 மாதத்துக்கு ஒரு முறை அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, இப்போயும் அவள் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் நம்ம தான் எதுவுமே நம்பாமல் அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டும் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அவளை விட்டுட்டு போயிட்டா, அவள் உங்களுக்கு எதிராக இவ்வளோ பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட
படாதீங்க மாமா, நான் இருக்கேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அவளை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, நீங்கள் அவள் இப்படி பண்ணிட்டாளேன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இனிமே எல்லாமும்மா நான் இருக்கேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நான் மாறி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கலன்னுலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கும் வசதிக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கத்தை அவர் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோம், கட்சியிலேருந்து வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே, அந்த நேரத்தில் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னால் கட்சியிலலாம் சேர முடியாதுன்னு அவங்கள அவமதித்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே திரும்ப வந்து இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு அசிங்கம் உங்களுக்கு வந்திருக்கவே வந்துக்காது, நீங்கள் ரொம்ப ரொம்ப மூக்குடைஞ்சு போயிருக்கீங்க, உங்களை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ரொம்பவே கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நம்ம ராஜாங்க இருந்துட்டு எழுந்து அப்படியே சேரை எடுத்து உடச்சிட்றாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இங்கே நின்றீங்க, மரியாதை கேட்டுட்டோம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் நீ ஜெயிப்பன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை மக்கள் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உனக்காக தான் எல்லாமே, நீ அந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், என் மக்களுக்காக ஏதாவது பண்ணுறதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி என் மக்களுக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தன்னோட அம்மா, அதாவது வசந்திக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம குடும்பம் அதாவது ஏழை குடும்பம் அப்படின்றதுனால தானே அவங்க எல்லா பழியும் நம்ம மேலே தூக்கி போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நம்ம குடும்பம் அரசியல் குடும்பம், அதே மாதிரி நம்ம பணக்கார ஆக போகிறோமா, அதே மாதிரி நம்ம பணக்கார ஆனால் கூட அவங்கள மாதிரி அகங்காரமோ திமிரும் நம்மக்கிட்ட வரவே கூடாதம்மா, முதல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தாம்மா எப்போவுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ சொல்கிறது எல்லாமே கேட்க நல்லா தாண்டி இருக்குது, ஆனால் உன் புருஷனுக்கு எதிராக நின்று இப்போ நீ ஜெயிச்சிருக்க, ஆனால் உன் புருஷனுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும், தான் பொண்டாட்டியே தனக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாளேன்னு எவ்வளோ மனசொடைஞ்சு போய் இருப்பார். இங்கே பாருமா, மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்னு எனக்கு சத்தியமாக அவசியமே கிடையாது, இனிமேல் அவரை என்னோட புருஷனெல்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு புருஷன் செத்து போய் எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு தமிழ், ஏதோ பிரச்சனை நடந்துச்சு தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை, அதுக்காக நீ புருஷனே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தமிழ், இந்த மாதிரிலாம் பண்ணாத தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டுமா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போன உடனே தான் அரசியலுக்கு வந்திருக்க விஷயம் காலேஜ் முழுக்க பரவிருச்சு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எலெக்ஷனில் நின்றுருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுவும் நின்றது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிச்சும் காட்டியிருக்க, ரொம்ப சந்தோஷம், நீ ஜெயிச்சதுனால இந்த காலேஜுக்கே எவ்வளோ பெருமை தெரியுமா, அதுவும் நீ பெண்களுக்காக எதிர்த்து நின்று எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக இனிமே அடுத்தடுத்து வர மெடிக்கல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஏழை பசங்களாக இருக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க மேடம், கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே பெண்களை தான் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நான் பண்ணுவேன் மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு தன்னோட பெண் திட்டத்தை பற்றி சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம தமிழ்ச்செல்வியோட திட்டம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. போகிற வழியில் நம்ம சேதுவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தலை குனிஞ்சிட்டே போகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்கள், என்ன சொன்னீங்க நீங்கள் என்னை நேருக்கு நேராக மோதிப்பாருன்னு சொன்னீங்களா, உங்களை நேருக்கு நேராக
மோதினா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சா? நாங்கள் எதிர்க்கட்சிக்காரங்க கிட்ட பணமும் வாங்கலை, அவங்க வீட்டுக்கு வந்தது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு விஷயத்த எங்களால் பண்ண முடியாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு துரத்து விட்டோமே தவிர அவங்க கிட்டேருந்து காசு வாங்கி பிரச்சாரத்துக்கு நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நீங்களா ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னீங்க, இப்படி ஒரு விஷயத்தையும் பண்ண சொன்னீங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாமே உங்களால் தான். இப்போது நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். ஏய் இங்கே பாருடி, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக இவ்வளோ திமிரெல்லாம் பேசாதடி, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நீங்கள் என்னங்க என்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்கிறது? நான் உங்களை சும்மா விட்டதே பெரிய விஷயம் நினச்சி சந்தோஷப்படுங்க. இனிமேல் நான் உங்களை இந்த மாதிரி பார்க்கவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் இருந்துட்டு, சேதோ என்னாச்சு சேதோ, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சேதோ, இப்படியெல்லாம் பண்ணாத சேதோ அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் கீழே வராரு. வந்த உடனே சேதோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சேது நிப்பாட்டிட்டு, இங்கே பாருங்கப்பா, அந்த தமிழ்ச்செல்வியை நான் பார்த்தபோது அவள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினா தெரியுமா? அசிங்கப்படுத்தி பேசினது மட்டும் இல்லாமல் கேவலப்படுத்தி என்னென்னமோ பேசுகிறாப்பா. என்னால் அவள் பேசுகிறதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. நான் அசிங்கப்படுத்து அவமானப்பட்டு கேவலப்பட்டு நின்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அந்த இன்னுமே இல்லாத ஒருத்திக்கு இப்படி எம்எல்ஏ பட்டம் கொடுத்து அவளை போய் ஒசரத்தில் உட்கார வச்சுட்டாங்களே. இங்கே பாருங்க மாமா, இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது மாமா. நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். அந்த தமிழ்ச்செல்வியை நீங்கள் பழி வாங்கணும்னா சேதுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. சேதுக்கு இன்னொரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவள் வருவாள்ல. என் புருஷனுக்கு எதுக்குடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாள்ல, அப்போ நம்ம பேசுவோம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆவேசத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ நீ இன்னும் நீ கட்டின தாலியை அவள் கழுத்தில் தான் இருக்குது. அதனால் நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. அதனால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத என் 2 கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் சேது திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி எம்எல்ஏ சீட்டில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மியிடம் அதாவது லக்ஷ்மி கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், உங்களால் தான் நான் இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கனே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணுங்களை தான் நான் வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி வெளியே வந்து இந்த மாதிரி 4 பேருக்கு உதவி செய்கிற குணம் யாருக்குமே வராது தமிழ்ச்செல்வி. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் தேடி இப்படி ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நீ கவலையே படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை இப்படி பண்ணதுக்காக அதுக்கு ஆக்ஷனும் எடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து யார் பண்ணது என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே தெளிவாக விவரமாக சொல்லுவாங்க. நீ கவலையே படாத அப்படின்னு நம்ம லக்ஷ்மி வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்ப்பா, நீங்கள் யார் கழுத்தில் தாலியை கட்ட சொன்னாலையும் கண்ணை முடிக்கிட்டு கட்டுவோம்ப்பா. கண்டிப்பாக இனிமேல் அந்த தமிழ்ச்செல்வி கூட மட்டும் நான் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்டு அப்போ தான் வந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பையா? தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தானே இருந்தா. அப்படி இருக்கும்போது எப்படியா அவகிட்ட போய்
இப்படியெல்லாம் பேச முடியுது உன்னால் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பேசுவோம். இங்கே பாருங்க அப்பத்தா, அவளால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன? எப்படி உங்களால் மறக்க முடியுது? என்னால் ஆயுசுக்கும் இந்த வார்த்தையை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போதே நினச்சி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னையும் சேது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம ராஜாங்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவும் ஐஸ்வர்யாவே நம்ம சேது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஐஸ்வர்யாவும் சேதுவையும் சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.